சாணக்கியர் நண்பர்களைப் பற்றி கூறியது. சாணக்கியர் நன்றாக நட்பை தேர்ந்தெடுத்து மிக அருகில் உள்ள நண்பர்களின் மீதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவர் கூறியது, ஒரு புத்திசாலி நண்பன் இருட்டில் ஒளி போன்றவன். அவன் தவறுகளை வெளிச்சமிட்டு நல்ல பாதைக்கு வழிநடத்துவான். ஆனால் ஒரு பொய்யான நண்பன் பகைவனை விட மோசமானவன். அவன் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் துரோகம் செய்வான். இந்த பழமொழிக்கான ஒரு சிறந்த கதை. ஒருமுறை ஒரு புத்திசாலி குரங்கு ஒரு பெரிய பழமரம் அருகே வசித்துக் கொண்டிருந்தது. அருகிலுள்ள ஆற்றில் ஒரு முதலை இருந்தது. குரங்கு நல்ல மனம் கொண்டதால் அந்த முதலைக்கு பழங்களை தந்து பழகியது. தினமும் முதலை பழங்களை சுவைத்து மகிழ்ந்தது. அவர்கள் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். ஒருநாள் முதலைக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதன் மனைவி குரங்கின் இதயம் சுவைக்க வேண்டும் எனக் கோரியது. முதலை நண்பனுக்கும் மனைவிக்கும் இடையே சிக்கித் தவித்தது. ஆனால் இறுதியில் தனது மனைவிக்காக குரங்குக்கு துரோகம் செய்ய முடிவு செய்தது. அதற்காக குரங்கிடம் தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்தது. என் குடும்பத்தாரை சந்திக்க வேண்டும் என்று கூறி குரங்கு அதற்கு சம்மதித்து முதலை மீது ஏறியது. ஆற்றின் நடுவில் முதலை தனது உண்மையான நோக்கத்தை பகிரங்கமாக கூறியது. அதை கேட்ட குரங்கு அதிர்ச்சியடைந்தது. ஆனால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, நண்பா, நீ எனது இதயத்தை வேண்டுமென்றால் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். நான் அதை மரத்தில் விட்டுவிட்டேன். முதலில் திரும்புங்கள். அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறியது. முதலை அதை நம்பி திரும்பி மரத்திற்குச் சென்றது. குரங்கு உடனே மரத்தில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டது. குரங்கு முதலைக்கு கூறியது, துரோகம் செய்யும் நண்பன் பகைவனை விட மோசமானவன். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது மிகச்சிறந்த முறையில் எச்சரிக்கையாக இருங்கள். இரண்டாவது, நண்பர்களுடனும் உங்கள் ரகசியங்களை பகிர வேண்டாம். மூன்றாவது, நண்பனின் துரோகம் பகைவனின் தாக்குதலை விட மோசமானது. ஏனெனில் அது எதிர்பாராத நேரத்தில் வருகிறது. இந்த கதை சாணக்கியர் வலியுறுத்திய நட்பு கருத்தை விளக்குகிறது. நட்புகளை புத்திசாலித்தனத்துடன் கவனமாக பராமரிக்க வேண்டும்.